ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். விநாயக பெருமானுடைய பேர் அருள் பெற்ற அஸ்த நட்சத்திரத்திலே பிறந்த என் செல்வ குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய பிறந்த நாளாக இருக்கட்டும், கல்யாண நாளாக இருக்கட்டும், கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும், வீட்டில் சுபகாரியங்களாக இருக்கட்டும், எல்லா வாழ்த்துக்களும் எல்லா செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். இதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது விரைவில் நடக்கும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய நேரம் வந்திருக்கு. அதனால தான் இதையெல்லாம் நம்ம சந்திக்கிற ஆற்றல் கண்டிப்பாக தெய்வ பலம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாழ்த்துக்கள். ஹஸ்தம். ஹஸ்த நட்சத்திரம் ஆளுமை திறன் பெற்ற நட்சத்திரம். ஆனால் தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படிங்கிற வருத்தம் அவர்களுக்கு அவ்வப்போது ஏற்படும். ஆனாலும் அங்கீகாரத்தை கொடுக்கலைனாலும் பரவாயில்லையா, நான் இப்படித்தான், என்னை நான் மாற்றிக்க மாட்டேன், ஏன்னா நான் நல்லவன், நான் நல்ல செயலை உனக்காக ஏன் விட்டு கொடுக்கணும்? விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற எண்ணத்திலும் இருக்கக்கூடியவர்கள். பதவி கிடைச்சாலும் அதே சந்தோஷம் சிரிப்பு தான், பதவி இல்லைனாலும் அதே சந்தோஷம் சிரிப்பு தான். ஆனா பதவி இழந்ததற்கான காரணத்தை தேடி அந்த காரணம் மீண்டும் வராமல் இருப்பதற்கான முயற்சி பண்ணக்கூடியவர்கள் ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள். பச்சை கலர் நிறைய யூஸ் பண்ணுங்க, கிரீன். உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும். நாராயண வழிபாடு அவசியமா பண்ணுங்க. பெருமாள் வழிபாடு. ஒரு அம்பாளை கையில வச்சுக்கோங்க. சின்னதா ஒரு விக்கிரகம், அம்பாள் விக்கிரகம் ஒன்று வாங்கி, அது காமாட்சியா இருக்கட்டும், அபிராமியா இருக்கட்டும், எந்த சுவாமி வேணாலும் ஒரு சின்னதா விக்கிரகம், அம்பாள் விக்கிரகம் வாங்கி உங்க வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வத்துக்கு டெய்லி ஒரு நெய் விளக்கு போடுங்க. சின்னதா அம்பாள் வழிபாடு, அதுவும் பௌர்ணமி உங்க நட்சத்திரத்தை அன்னைக்கும் அம்பாள் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. விக்கிரகம் சின்னதா. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்கள் இதை செஞ்சு பாருங்க, எவ்வளவு மாற்றம் ஏற்படுதுங்கிறத உங்களால உணர முடியும். ஆனா எந்த அம்பாள் வச்சு வழிபாட்டாலும் அந்த மூல மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. அதான் படம். இப்ப துர்க்கையே வாங்கி வழிபாடு பண்றோம்னா அந்த துர்க்கையோட மூல மந்திரம் வேணும் இல்லையா? நீங்க கூகுள்ல போங்க, சர்ச் பண்ணுங்க, கிடைச்சிட போது சக்சஸ் பண்ண போறீங்க. இது அவசியமா பண்ணுங்க. இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்றேன். என்னைக்குமே நான் சகோதர பாசத்துல தான் பேசுவேன். இது ஒரு அஸ்ட்ராலஜி ப்ரோக்ராமா பார்க்காதீங்க, வேண்டாம். என்னுடைய வீடியோக்கள் நீங்க எதை எடுத்தாலுமே நான் அதை தான் சொல்லுவேன். என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள் நண்பர்கள், இந்த அஸ்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க கோபமே படாதீங்க. சத்ரு நமக்கு இந்த கோபம் பெரிய நட்டத்தை கொடுத்துருது. நம்ம எவ்வளவோ அதை சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒருத்தவன் பசின்னு வந்தானா அவனுக்கு சாப்பாடு போடணுங்கிற எண்ணம் அஸ்தத்துக்கு உண்டு. பசின்னு வந்தவனுக்கு சாப்பாடு போடணுங்கிற எண்ணம். ஒருத்தவனை உயர்த்தி பார்க்கணும்னு ஆசை. சந்தேகம்னு கேட்டா அதுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற எண்ணம். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த மென்டலி அந்த மைண்ட் அந்த இருக்கக்கூடிய விஷயம். ஆனா இவ்வளவும் பண்ணி நமக்கு நல்ல பேர் கிடைக்காது. ஏன் தெரியுமா? நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல கொஞ்சம் கோபப்பட்டுடுவோம். எங்க கோபப்படுவோம்னா, நாம யோசிக்கும் போது ஒருத்தன் பேசிடக்கூடாது, நமக்கு பிடிக்காது. என்ன அஸ்த நட்சத்திரக்காரர்களே, நான் சொல்றது சரிதானே? நம்ம யோசிக்கும் போது அவன் பேசிட்டாலும் கஷ்டம். நாம இருக்கும் போது ஒரு விஷயத்தை அவன் தெரியாம பண்ணிட்டா கூட நமக்கு கோபம் வந்துடும். ஏன் நீனே பண்ணிக்க போ அப்படின்னு. ஏன் நீனே பண்ணிக்க? நான் வரமாட்டேன், நான் செய்ய மாட்டேன், எனக்கு பிடிக்கல, வேணாம், வரல, உடனே வெட்டிட்டு வெளியில வரதுக்கு வாய்ப்பு உண்டு. தயவு செய்து இந்த விஷயங்களை மாற்றிக்கொள்ளணும். ஏன்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அரவணைப்புங்கிறது ரொம்ப முக்கியமா போயிடுச்சு. இன்னொன்று, இந்த காலத்தில் இன்னொருத்தவங்க உதவி இல்லாமல் எதுவுமே நடக்காது. அது அந்த காலத்திலேருந்தே உண்டு. ஆனால் அது நமக்கு இப்போ புரியாமல் இருந்தது இடையில. இப்போ கொஞ்சம் புரிய வந்துடுச்சு. அதனால ஒருத்தவனை எதிர்த்து வாழ்வதை விட, நல்ல கவனிங்க அஸ்த நட்சத்திரக்காரர்களை, எதிர்த்து வாழ்வதை விட அணைச்சி வாழ்ந்தால் வெற்றி உண்டு உண்டு உண்டு. செய்யலாம்ல? இவ்வளவுதான் சூட்சம். அதே மாதிரி அம்பாள் வழிபாடு அவசியமா பண்ணுங்க. அம்பாள் உங்கள்கிட்ட பேசுவா.
பராசக்தி பேசுவா. எந்த ரூபத்தில் வேணாலும் வச்சுங்க, காளி வேணாலும் வச்சுங்க, வராகி வச்சிங்க, துர்க்கையை வச்சிங்க, ஏதாவது ஒரு சுவாமியை சின்னதா விக்கிரகம் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணி பேச ஆரம்பிங்க, மந்திரத்தை சொல்லுங்க. என் அஸ்த நட்சத்திர சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஆற்றல் ஏற்படும். மேசராசிக்கு பலன் போட்டிருந்தேன். நான் மேசராசிக்காரர்கள் யாரை பார்த்தாலும் சின்னதாக வேல் வச்சுக்குப்பான்னு சொல்லுவேன். என்னுடைய வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சில பேர் கூட சொன்னாங்க, என்னங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. என்னங்க எப்போ எத்தனை தடவை போனாலும் மேசம் தானே, அப்போ எப்படி என்ன மாற்ற முடியும்? சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். அந்த எதுக்கு சொல்கிறேன்னா, நான் சொல்லி இன்னொருத்தவங்க அதை செஞ்சு என்ன வெற்றி கிடைக்குதுன்னு பார்ப்பேன். இது நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெருமைக்காக சொல்லலை. என்னோடு வரக்கூடிய பழகக்கூடிய நண்பர்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க, எந்த ராசியில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்து, அவங்க நான் சொன்னதை செஞ்சாங்களான்னு பார்த்து அதில் பலன் கிடைக்குதான்னு பார்த்த பிறகுதான் நான் உங்களுக்கு செய்தியை சொல்லுவேன். நானா அதை சொல்ல மாட்டேன். நான் சொல்லி இதை செஞ்சிருக்கிறாரு, அவருக்கு நல்லது நடந்திருக்கு, அவருக்கு கொடுத்த நல்லது சரி, இன்னொருத்தர் அவருக்கு நல்லது நடந்திருக்கு, 5 பேருக்கு சக்சஸ் ஆன இருக்குன்னா 6வதா இதை கேட்கக்கூடிய என் சகோதரனுக்கு சகோதரிக்கு நண்பருக்கு ஏன் சக்சஸ் ஆகாது? ஆகும். அந்த நம்பிக்கையில தான் நான் சொல்றேன். நாங்க எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்லுவோம். டெஸ்ட் இல்லாம பரீட்சை எழுதாம நாங்க ரிசல்ட் வெளியிடுறதே கிடையாது. அதுதான் நான் சொல்றேன். அஸ்தம் இதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா மாற்றம் ஏற்படும். காயத்ரி மந்திரம் சொல்லுங்க, காயத்ரி தேவி வழிபாடு, காயத்ரி மந்திரம் சொல்ல ஆரம்பிங்க, பெரிய மாற்றம், நல்ல மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அம்பாள் வழிபாடு அவசியம் செய்ய சொன்ன. பௌர்ணமியில உபவாசம் இருக்கலாம், விரதம் இருக்கலாம். அன்னைக்கு மௌன விரதம் இருங்க, ரொம்ப பெஸ்ட். அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு துர்க்கை வழிபாடு பண்றது இன்னும் விசேஷம். உயர் பதவிகள், ராஜாங்க பதவிகள் கிடைக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. யார் மூலமா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணி சக்சஸ் பண்ணணும்னு அந்த வழியை காட்டி விடுவாங்க. சில பேருக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த சூட்சமத்தை நீங்க ஹேண்டில் பண்ணா சக்சஸ் ஆகலாம். சார் எனக்கு ஒரு வழக்கு நடக்கவே மாட்டேங்குது சார், நகரவே மாட்டேங்குது, துர்க்கையை பிடிங்க. பௌர்ணமியில் துர்க்கையை பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு 5 பௌர்ணமி 6வது பௌர்ணமியில் வழக்கு உங்க பக்கம் சக்சஸ். சக்சஸ்ங்கிற வார்த்தையை நீங்க கேட்கலாம். செஞ்சு பாருங்க. காசா பண்ணுமா? நான் என்ன உங்களுக்கு என்ன லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவா சொல்றேன்? கிடையாது. நம்பிக்கையை வளர்க்கறதுக்கு சொல்றேன். ராஜா நீ ஒரு விஷயம் செய்யற அண்ணா, நீங்க நம்ப மாட்டீங்க. என் சகோதரர் ஒருத்தர் வந்தார், 10வது படிச்சார், 10th. நான் எல்லாருமே சகோதரர் தான், அதுதான் சொல்றேன். 10th படிச்சான் பையன். அந்த பையனை அழைச்சிட்டு வந்தார். என் பையன் 10வது படிக்கிறான், சுத்த மக்கு, வேலையே செய்யல. அவன் வாய்ப்பே இல்லை சுவாமி, எதையாவது பண்ணுங்க பண்ணுமா. நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன். நான் வாத்தியார் இல்லை, நான் கடவுளும் இல்லை, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று பண்ணுறேன். தம்பியை கூப்பிட்டேன், இப்படி இப்படி படிடா, இது எதை செய்டா, இன்னென்ன செய்டான்னு சொல்லி அவனுக்கு ஒரு 5 டிப்ஸ் கொடுத்தேன். வேறு எதுவுமே நான் தரலை. அவனை போய் விளக்கு போடுறான்னு கூட சொல்லலை, சாமியை கையெடுத்து கும்பிட்றான்னு கூட சொல்லலை. ஏன்னா அவன் செய்ய மாட்டான். அறிவுரை சொன்னாலே யாருக்கும் பிடிக்காது. இப்போ ஒரு பையன் படிப்பு வரல, அவங்ககிட்ட போய் நான் படிடான்னு சொன்னா அவன் படிப்பானா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் இப்போ வேற ஒரு ரூட் அவனுக்கு கொடுக்குறேன். இப்படி படிடான்னு சொல்றேன். படிக்கிறதையே நான் சொல்றேன், படிதான் சொல்றேன், அது வேற ரூட்ல சொல்றேன். அவனை அனுப்பிட்டு அவங்க அப்பா கூப்பிட்டு, கவலைப்படாதீங்க, நம்புங்க, பையன் நல்லா மார்க் எடுத்துருவான், 11வது போயிடுவான், கவலைப்படாது போ அப்படின்னு. அவருக்கு இந்த மாதிரி இந்த பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க. ஒரு பரிகாரத்தை சொல்லியாச்சு, அனுப்பியாச்சு. அடுத்தது ஒரு ரிசல்ட் முடிச்சுட்டு வராரு. 11வது என்ன குரூப் எடுக்கலான்னு வந்திருக்கேன் சாமின்னார். அப்போ பையன் 10வது பாஸ் ஆனதுனால தானே அவர் வந்திருக்காரு 11வது குரூப் எடுக்கிறதுக்கு. 10வது ஃபெயில் ஆகிடுவார்னு வந்தான் பையன். ஆனால் இன்னைக்கு குரூப் என்ன எடுக்கணும்னு வர்றார். அப்ப அடுத்த கட்டத்துக்குள்ள அந்த நகர்வு. ஆனா அதே அதுக்கு முன்னாடி இருந்த அந்த 1 மாசத்துக்கு முன்னாடி இருந்த அவங்க மன பிரச்சனைகள் ஏறத்தாழ அந்த பையன் பரீட்சையே எழுத முடியாத அளவுக்கு இருந்தது. அப்ப அந்த இடத்தை எந்த இடம் மாத்துனது? வேற ஒண்ணுமே மாத்தல, ஒண்ணுமே மாத்தல. மன தைரியத்துக்கு ஒரு சில மந்திரங்களை சொல்லி கொடுத்தோம். மன தைரியத்துக்கு ஒரு சில சாமியை கையெடுத்து கும்பிடியான சொன்னோம். இவ்வளவுதான்.
மன தைரியத்துக்கு தான் சொன்னேன், நான் வேற எதுவுமே செய்யல. அந்த தைரியம் அவனை பிடிச்சிருச்சு. நீ எங்க படிக்க போற, நீ மக்கு பய, நீ எங்க படிக்க போற, நீ நல்லா இருக்க முடியாது, நீ படிக்கவே மாட்ட, உருப்பிட மாட்ட அப்படின்னு அவனை சொல்லிட்டே இருந்தோம்னா படிப்பு வேணா ஒன்று வேணான்ட்டு போடுவான். அப்போ அவனுக்கு சொல்றோம், இந்த இடத்துல இதை படுறா, இதனால அது கிடைக்கும்டா, ஆசை அந்த இடத்துல கொடுக்குறோம். இவ்வளவுதான் செஞ்சோம், வேற ஒண்ணுமே பண்ணல, சூட்சமத்தை சொல்லி கொடுத்தேன், அவன் வெற்றி பெற்றுட்டான், 11வது போயிட்டான். இப்ப எதுக்கு நான் சொன்னேன், நான் இந்த இடத்துல கடவுள் இல்லை, என்னை அவன் சந்திக்கணும்னு விதி, இது நடந்தது, நான் பேசணும்னு விதி, அதை அவன் கேட்டான். அதை விட அவன் நான் சொன்னதை கேட்டான் பாருங்க, அதுதான் அவனுடைய விதி. இப்ப எதுக்கு சொல்லணும்னா, இந்த அஸ்தம் துஷ்டமா சில விஷயத்தை யோசிக்க கூடாது. எது கிடைக்குதோ அது நம்ம பக்கம், ஓகே இது நம்மளால நடக்குது, கடவுள் நமக்கு கொடுக்குறார். சார் உங்களை ஒரு கோவிலுக்கு போறாங்க, திருப்பதி போயிட்டோம், பெருமாளை பார்க்க முடியல, 11 மணிக்கு டைம் கொடுத்தாங்க, நம்ம 11 மணிக்கு ஒரு கூண்டுல போட்டு அடைச்சிட்டாங்க. கவலையே படாதீங்க, அங்கேயே உட்காந்து நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டே 11:30க்கு திறந்து விட்டுருவான், 12 மணிக்கு அருமையா தரிசனம் நடக்கும். நம்ப மாட்டீங்க, உங்க நேரம் பெருமாளுக்கு முன்னாடி போகும்போது யாரும் உங்களை தள்ளி விட மாட்டாங்க, அந்த பெருமாளை பார்த்துக்கிட்டே போகலாம், அப்படியே கண்ணுக்குள்ள வந்து உள்ள அப்படியே பாஸ் ஆயிடுவார். என்ன அஸ்த நட்சத்திரக்காரர்களே, இதுதான் உங்க வாழ்க்கையில நடக்குது. ஆனா முன்கூட்டி என்ன ஆகுது, உங்களை அப்படியே கொஞ்ச நாளை அதிரி வித்திரி ஆக்கிடுது. ஒரு சந்தோஷம் வரத்துக்கு முன்னாடி அந்த சந்தோஷத்தை பறிக்கிறதுக்கான அத்தனை திட்டமும் வருது. அதையெல்லாம் சமாளிச்சு நீங்க வரணும். நீங்க கேட்கலாம், எவ்வளவுதான் நான் சமாளிக்கிறது, வேற வழி இல்லை, சமாளிக்கணும், சமாளிச்சா நல்லது நடக்கும், சரிதானே? ஏன்னா துஷ்ட எண்ணங்கள் மனசுக்குள்ள டக்குன்னு வர வாய்ப்பு இருக்கு. இவன் இப்படி பண்ணிருப்பானோ, இவன் இப்படி செய்வானோ, பயம், ஒரு பயம், இப்படி நடந்திருக்குமோ, இவங்க இப்படி நம்மள சொல்லிடுவாங்களோ, இதுக்குள்ள அந்த எண்ணம் பாஸ் ஆக ஆரம்பிச்சோடனே நம்ம என்ன பண்றோம், சாதாரணமா இருக்கிற ஆள் சாதாரணத்தை விட்டு அசாதாரணமா வாழ்க்கிறோம். இதுதான் நடக்குது. இதை மாத்திப்போமா? கண்டிப்பா மாத்திப்பீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு விஷயத்தை முதல்ல காது கொடுத்து கேட்காத மாதிரி இருக்கிறவங்க நீங்க தான். உண்மையிலேயே காது கொடுத்து உடனே பின்பற்றுபவர்கள் நீங்க தான். சில பேர்லாம் நல்லா காது கொடுத்து கேட்கிற மாதிரி கேட்பாங்க, என்னப்பா பேசுறேன்னு திருப்பி கேட்டு பாருங்க அப்படின்வாங்க. ஏன்னா காது கொடுத்து கேட்கல, சும்மா பேருக்கு நடிச்சாங்க. ஆனா அஸ்தம் நடிக்காது, சொன்னதை காது கொடுத்து கேட்டிருக்கோம், ஆனா ஹியரிங் பண்ணதை நமக்கு வெளிக்காட்டாது, அவங்க செயல்ல தெரிஞ்சிடும். இதுதான் அஸ்தம். அப்படிப்பட்ட அஸ்திரத்துக்கு காயத்ரி மந்திரம் சொல்லுங்க, சந்திர தரிசனம் அவசியமா பண்ணுங்க, சக்தி வழிபாடு அவசியமா பண்ணணும். இது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சிவசக்தி தான் உங்களுக்கு சொரூபம், நல்லா தெரிஞ்சுக்கங்க. சிவசக்தி உங்ககிட்ட பாதி சிவன் இருக்கார், பாதி சக்தி இருக்கு. நீங்க பேசுனா பலிக்கும், சொன்னா வார்த்தை பலிக்கும், உங்க வாயில மாற்றிடக்கூடாது. அப்ப அந்த பலிக்கிற வார்த்தை இன்னும் அதிகப்படுத்தணும். நல்லது நிறைய பேச 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 நல்லது நடக்க ஆரம்பிச்சிருங்க ஐயா. அதே மாதிரி சந்திர வழிபாடு, திங்களூர் திருவையாறுக்கும் பக்கத்துல இருக்கு, அந்த திங்களூருக்கு ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்க போய். அது மாதிரி திருப்பதி போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிடுங்க. இந்த 2 தரிசனமும் சந்திர பலம் உங்களுக்கு உண்டு. உங்க ஊர்ல சிவாலயத்துல சந்திர பகவான் இருப்பார். அந்த சந்திரனை முடிஞ்ச வரைக்கும் திங்கக்கிழமை போய் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு வாங்க, பெரிய லெவல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனக்காரங்க, ஏன்னா நம்ம என்ன பண்றோம், மற்றவங்களுக்கு சிம்ம சொப்பனமா இருப்போம், மற்றவங்களுக்கு எதிரியாயிடுவோம். அது எப்படிதான் ஆகுறோன்னு தெரியல. நல்லதான் செய்யறோம், ஆனா அவன் ஏதோ நம்மளை ஒரு தப்பா நினைச்சு நம்மளுக்கு எதிரி ஆயிடுறான். அந்த நிலை முதல்ல மாறும். சந்திரன் நமக்கு கூட இருப்பார். கையில ஒரு பாட்டில் தண்ணி கையில வச்சுங்க, அடிக்கடி தண்ணி குடிக்கிற பழக்கம் வச்சுங்க. சில பேர்லாம் அந்த காலத்துல வெத்தலை பாக்கு போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருப்போம் வெத்தலை பாக்கு போடுறதுன்னா ஏதோ ஒரு என்னங்க ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்வாங்க. அதெல்லாம் கிடையாது, ரொம்ப நல்ல பழக்கம். சாதாரணமா பாருங்க, 2 வெத்தலை, அதுல கொஞ்சோண்டு சுண்ணாம்பு, ஒரு பாக்கு, அது ஏதோ ஒரு பாக்கு, எந்த ஒரு பாக்காக பீட்டன் பாக்கு வராது, அது பீட்டன் பாக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கு முதல்ல அதை என்ன பண்ணுவாங்க, அதை உடச்சி அதை இனிப்பு போட்டு வச்சிருக்கிற பாக்கு, அதை போட்டு நம்ம வாயில போடணும். புயலெல்லாம் போடாதீங்க, அது வேண்டாம், அது போதை வஸ்துக்கள் வேண்டாம். நான் சொல்ற வெத்தலை சுண்ணாம்பு பாக்கு, இது என்னன்னா நமக்குள்ள ஒரு வித்தையை ஏற்படுத்தும், நமக்குள்ள நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தும், செரிமான சக்தியை உண்டாக்கும். இந்த புயலெல்லாம் போட்டு அது மாதிரிலாம் போகாதீங்க, அதெல்லாம் தப்பு, அது போகக்கூடாது. நான் சொல்றது வெத்தலை பாக்கு. இந்த தாம்பூலம் தரித்தல்னு சொல்லுவாங்க, கல்யாண மண்டபத்திலலாம் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி இதை செய்யுங்க அஸ்த நட்சத்திரக்காரர்கள். அப்படி அந்த காலத்துல போடுவாங்க. அப்போ என்னன்னா சிந்தனை பிறக்கும். சிந்தனை செய் மனமே
அந்த சிந்தனை நமக்கு கிடைக்கும். அதுல நல்ல மாற்றம் ஏற்படும். உண்மையிலேயே சொல்றேன், நீங்க அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் ஆற அமர யோசித்து செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். யோசித்து செயல்படும் போது முன்கூட்டி ஒரு பதட்டம் வரும். அந்த பதட்டத்தை மட்டும் கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் சக்சஸ்ஃபுல் பர்சன். சரிங்களா? நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். நான் சொன்ன பரிகாரங்களை செய்யுங்க. அஸ்த நட்சத்திரத்திற்கு என்னைக்குமே குறை கிடையாது. தெய்வ அருள் கண்டிப்பாக உண்டு. தெய்வ ஞானம் உண்டு. சொன்ன சொல் பலிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. சொல்வாக்கு செல்வாக்கு கண்டிப்பாக அஸ்தத்திற்கு உண்டு. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லா நல்வாழ்வும். பராசக்தி 16 செல்வத்தை பரிபூர்ணமா அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பா. ஒரு தடவை திருக்கடையூர் வந்து அபிராமியை தரிசனம் பண்ணுங்க. திருக்கடையூர் அப்படிங்கிற ஊர் மயிலாடுதுறைக்கும் பக்கத்துல இருக்கு. அந்த மயிலாடுதுறை மாவட்டத்துல அங்க திருக்கடையூருக்கு வந்து அபிராமியை தரிசனம் பண்ணுங்க. முடிஞ்சா அபிராமி அந்தாதியை உங்க வீட்டுல யூடியூப்ல போட்டு ஓட விடுங்க. MP3ல போட்டு கேளுங்க. முடிஞ்சா படித்து பாராயணம் பண்ண ஆரம்பிங்க. வெள்ளிக்கிழமை 5 முகம் குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அபிராமி அந்தாதி பாராயணம் படிக்க ஆரம்பிங்க. சகல செல்வமும் கிடைக்கும். 16 செல்வத்தையும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடியவள் அபிராமி. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.